இளைஞர்களுக்கு என்னன்னா பெரிய சண்டையை நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த படம் ரிலீஸ் ஆனா முதல்ல 100 கோடி யாரு, 200 கோடி யாரு, 300 கோடி, அந்த மாய உலகத்திலிருந்து வெளியே வரணும். அரசியல் என்பது ஒரு படத்தின் மூலமாக தீர்மானிக்கப்படுவதல்ல. ஒரு படத்துல ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா அதுல ரீடேக் எடுத்துக்கலாங்க ஐயா, ரீடேக் எடுத்துக்கலாம். வில்லனுக்கு தான் அடி உழுவும், ஹீரோக்கு எப்பவும் அடி உழுகாது. அரசியல்ல மக்களுடைய மனதை எல்லாம் வென்று இந்தியாவுடைய ஒரே ஒரு தலைவர் மக்களுடைய அன்பை சினிமாவில் இருந்து வந்து மக்களுடைய அன்பை ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இதயம் அப்படிப்பட்ட ஒரு இதயம் புரட்சி தலைவருக்கு. இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அவர்கள் நீங்க அரசியல்ல எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது யோசிச்சு கொடுங்க. நான் எந்த தலைவரையும் தவறா சொல்ல, இது முக்கியமான தேர்தல், இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல். இவருக்கு போட்டு பார்க்கலாமா, சரி புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா அதுக்கான தேர்தல் இது இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அங்க பிங்கி பிங்கி பாங்கி போடுறதுக்கெல்லாம் வேலையே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் ஆட்சியில் யார் வந்து அமர்ந்தால் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்க தெரியணும். ஐயா ஆட்சி என்பது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல, முதலமைச்சரோடு 35 அமைச்சர்கள் அங்க உட்காரணும், 234 தொகுதியில எம்எல்ஏக்கள் உட்காரணும். இப்ப அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல முறை எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு அமைச்சரா இருக்கிறாங்க, இதற்கு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறாங்கன்னா பக்குவப்பட்டவர்கள், அனுபவப்பட்டவர்கள், அவமானப்பட்டு பக்குவப்பட்டவர்கள். கடந்த 30, 40, 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும். அதனாலதான் அரசியல் என்பது பக்குவம். அதனாலதான் இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் என்பது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தேர்தல் இல்லைங்க. பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதோ நம்பிட்டு புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதனால் இது தமிழகத்தினுடைய அடுத்த கட்டம். நாம மிஸ் பண்ணிட்டோம்னாங்க ஆந்திரா முன்னாடி ஓடிடும், கர்நாடகா ஓடிடும்.